இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிஸ்டன்ட்னு சொல்லப்படுற ஒரு வெறித்தனமான சைஃபை சர்வைவல் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆன்லைனர் பார்த்துலாமா? அதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிரகத்துக்கு 5000 க்ரூ மெம்பர்ஸை கூட்டிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, எதிர்பாராத விதமா ஒரு பெரிய விண்கல்ல மோதிருது. இதனால பக்கத்துல உள்ள கிரகத்துல வந்து விழுற மாதிரியான சூழ்நிலை வந்துட அதுல கொஞ்சம் பேர் மட்டும்தான் உயிர் பழைக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க உயிர் பழைச்சாலுமே அந்த பிளானட்ல இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே கொடூரமான கிரியேச்சர்ஸ் ஆபத்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி மிச்சம் இருக்கிறவங்க எப்படி உயிர் பழைச்சாங்க, அப்படி அங்க என்னென்ன கிரியேச்சர் இருக்குது, எவ்வளவு பெரிய பெரிய ஆபத்துலாம் இருக்குது அப்படின்ற கதையை ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைகளை போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை காமிக்கிறாங்க. அதோடைய பேர் வந்து போரியாலிஸ். அது போக இது ஏதோ ஒரு கிரகத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது போல. உள்ளதான் ஏகப்பட்ட க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே தனித்தனியான ஒரு கிரையோ பார்ட்ஸ்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அதோடைய டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்குது. 4 வருஷமும் இவங்க எல்லாருமே இதுல தான் தூங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் மேல வந்து எதிர்பாராத விதமா மோதிருது. அதனால அந்த ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோடைய பேர் வந்து ஆண்டி. ஸோ அவனும் இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த ஒரு மெம்பர் தான். ஸோ கிரையோ பார்ட்ஸ்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது இல்லையா? அது போக இவனுடைய கிரையோ பார்ட்ஸ்குள்ள இவனுடைய ஃபேமிலியை பத்தின மெமரிஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். டக்குன்னு நம்ம ஹீரோவும் கண் முழிச்சுக்கிறான். அந்த டைம்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய விண்கல் மோதினதுனால எமர்ஜென்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால உங்களுடைய கிரையோ பார்ட்ஸ்ல இருக்கிற வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் சூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோடைய கிரையோ பார்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பேஸ் சூட் வந்து தயார் பண்ணுது. அதுக்குள்ள அவனுக்கு தேவையான ஆக்சிஜன், அது போக அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருந்த அந்த கிரையோ பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில தள்ளி விடுது. ஏன்னா இதுதான் எமர்ஜென்சியான டெசிஷன் போல. அந்த அளவுக்கு அந்த விண்கல் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை டேமேஜ் பண்ணி விட்டுருது. ஸோ எக்கச்சக்கமான கிரையோ பார்ட்ஸை வெளியில தள்ளி விட நிறைய கிரையோ பார்ட்ஸ் வந்து தப்பிக்குது. ஆனா சில கிரையோ பார்ட்ஸ் மேல அந்த வெடிச்ச அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல, அதோடைய துகள்கள் பட்டு அதுவும் வெடிச்சு செத்துருது. அது போக இங்க நம்ம ஹீரோடைய கிரையோ பார்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம இப்போ இங்க இருக்கிற எல்லா கிரையோ பார்டும் எந்த இடத்துக்கு வருதுன்னா, இங்க பக்கத்து கிரகம் இருக்கும் இல்லையா, அதுல எந்த கிரகத்துல கிராவிடேஷன் அதிகமா இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தள்ளிட்டு இருக்குது. ஸோ ஹீரோடைய கிரையோ பார்டும் பாத்தீங்கன்னா வேக வேகமா கீழே வந்துட்டு இருக்க. அப்படி வரும்போது அது அவனுடைய ஹெல்மெட்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்குது. இங்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி. அதே சமயத்துல அந்த கிரையோ பார்டு வந்து வேகமா கீழே வந்ததுனால அதுக்குள்ள இருந்து ஒரு ரெக்க மாதிரி வெளியில வருது. ஏன்னா அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி அது பண்ணி எப்படியோ கீழெல்லாம் வந்து மோதி கடைசி அப்படியே